ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம். அமாவாசை என்று நிகழ்த்தப்படும் தனாகர்ஷண ஹோமம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் ஆலயம், செம்பியவரம்பல் கிராமம். भानुकोटि भास्वरं भक्ति मुक्तिदायकं भैरवं नमो काल भैरवं नमो भानुकोटि भास्वरं भक्ति मुक्तिदायकं भैरवं नमो काल. பொதுவாக ஸ்வர்ண சித்தி அடையும் பொருட்டு வணங்கப்படுகின்ற பைரவ மூர்த்தங்களுள் ஒன்றுதான் இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவ மூர்த்தி. செந்நிற திருமேனி, மேல் நோக்கி கட்டிய பொன்னிற ஜடாமுடி கற்றைகளில் ஒளிரும் பிறைச்சந்திரன், சங்கம், அபயம், வரதம் மற்றும் பொன்சொரியும் அமிர்த குப்பம் கொண்ட திருக்கரங்கள், புன்னகை பூத்த முகமண்டலம் என இவரது தோற்றப்பொழிவு அமைந்திருக்கின்றது. இத்தகு மூர்த்தியை தரிசிக்க வேண்டும் எனில் நாம் நேரே தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரத்திற்கு அருகில் உள்ள செம்பியவரம்பல் கிராமத்திற்கு சென்றுவிடலாம். ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவியுடன் ஆலிங்கன பாவனையில் திரிசூலதாரியாக சர்வாபரண பூஷணராய் புன்னகை முகத்துடன் மூலஸ்தானத்தில் தங்கமயமாக காட்சி தருகிறார் இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். भैरवं नमो काल भैरवं नमो कर्म पाशमोचकं ஞான முக்தி சாதனம். இவருக்கு இருபுறமும் துவாரமூர்த்திகளாக விநாயகர் மற்றும் பாலமுருகன் வீற்றிருக்கின்றனர். சுற்றிலும் ஆகம விதிப்படி அஷ்டபைரவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர். தவிர ஆன்மார்த்த மூர்த்தங்களான ஸ்ரீ ஞான பிரசுனாம்பிகை சமேத ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வர சுவாமி பிரதோஷ நந்தியுடன் அமைக்கப்பட்டுள்ளார். தர்மசாஸ்தா மற்றும் விஷ்ணு துர்க்கை சந்நிதிகளும் இருப்பது கூடுதல் சிறப்பு. பிரசஸ்த சாரு விக்கிரகம் நீதி மார்க கோவிதம் பைரவம் நமோ கால பைரவம் நமோ பைரவம் பைரவம் கால பைரவம் கால பைரவம் பைரவம். நமது நாட்டிலேயே ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு இது போன்ற அமைப்புடன் தனித்த கோவில் இருப்பது இங்கு மட்டும்தான் என்று சொல்கிறார்கள். பூதசங்கநாயகம் மிருத்யுதர்ப்பநாசனம் பைரவம் நமோ கால பைரவம். மிகுந்த விசேஷமான இந்த மூர்த்தி ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் இருந்து தம்மை தாமே வெளிப்படுத்தி கொண்டவர். வட்சம் எனப்படும் 15 நாட்களுக்கு ஒருமுறை ஒவ்வொரு அஷ்டமிக்கு முந்தைய தினத்திலும் இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு மருந்து காப்பு சாத்தப்படுகிறது. களையப்படுகிற வஸ்திரம் முதலான நிர்மால்யமானது மறுதினம் அஷ்டமி ஹோமத்தில் ஆகுதியாக சேர்க்கப்படுகிறது என்பதும், ஆகுதியில் புது வஸ்திரம் சேர்க்கப்படுவது இல்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விசேஷம். சுக்லபட்சமாகிய வளர்பிறை காலத்தில் வெள்ளி கவசத்திலும், கிருஷ்ணபட்சமாகிய தேய்பிறை காலத்தில் தங்க கவசத்திலும் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் தரிசன காட்சி அருளுவது இங்கு மட்டுமே தரிசிக்க இயலுகின்றதோர் சிறப்பு. பைரவம் நமோ காசிவாசம் நீலகண்டம் நித்ய புண்ணியவர்தனம் பைரவம் நமோ கால பைரவம் நமோ பைரவம் பைரவம் கால பைரவம். பொதுவாக தனம், தானியம், திருமணம், தொழில், அபிவிருத்தி, சத்புத்திர பிராப்தி முதலான கோரிக்கைகளுக்காக வேண்டுபவர்கள் வளர்பிறை திதிகளிலும் கடன், வியாதி, தடைகள், எதிர்மறை கோளாறுகள், வழக்கு, வியாஜியங்கள் முதலான பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுபவர்கள் தேய்பிறை திதிகளிலும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று மறைநூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பைரவம் நமோ பைரவம் கால பைரவம் ஷரீராணாம் பலஹ ஆத்மானாம் பலம் சத்புத்தி அனுக்ரஹானாம். அவ்வகையில்
ஒவ்வொரு வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியிலும் இவ்வாலயத்தில் செய்யப்படும் ஸ்வர்ணாகர்ஷண ஹோமம் மிகுந்த சிறப்புடையது. ஃபலிதம் அனுக்ரகம் சுபம் நித்யபாராயண பைரவ மந்திரம் ஃபலிதம் அனுக்ரகம் சுபம் ஓம் ஸ்ரீ 8 விதமான பத்திர புஷ்பங்கள், 8 வகை பழங்கள், 8 வித பக்ஷணங்கள், மிளகு, நாட்டு சர்க்கரை, முந்திரி மற்றும் 64 ஹோம திரவியங்களுடன் செய்யப்படும் இந்த ஹோமம் பிரம்மாண்டமானது. கால பைரவம் நமோ பானுகோட்டி பாஸ்வரம் பக்தி முக்திதாயகம். இங்கு கருவறையில் வீற்றிருக்கும் மிக தொன்மையான ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் சுதாமூர்த்தியாகி இருப்பதால் மருந்து காப்புடன் கூடிய அலங்காரம் மட்டுமே செய்விக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. கால ஹோமகடத்தில் செய்யப்படும் தீர்த்த ஜலத்தினை உலோக திருமேனியருக்கு அபிஷேகித்து நிறைவு செய்கிறார்கள். மூலவருக்கு அபிஷேகம் இல்லை என்பதால் அவருடைய மூர்த்திகரம் அதிகரிப்பதற்காக தினம்தோறும் ஜபம் செய்து உருவேற்றுவதாக சொல்கின்றார் இவ்வாலயத்து சிவாச்சாரியாரான ஸ்ரீஹரி குருக்கள். நம பார்வதி பதவே ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கமாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீதா திருவையாரா போற்றி போற்றி. ஜெய் ஸ்வர்ணாகர்ஷண பைரவ மூர்த்திக்கு ஜெய். எல்லாம் அல்ல ஸ்ரீ ஸ்வர்ண பைரவி அம்பிகா சமேத ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அனுகிரகத்திலும் திருநாகேஸ்வரம் அருகில் உள்ள செம்பியவரம்பல் ஊரை வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் ஆலயத்தில் தை மாதம் அமாவாசை முன்னிட்டு காலை இங்கே பைரவருக்கு சிறப்பாக தனாகர்ஷண யாகமானது நடைபெற்றது. இங்கே பைரவ பெருமானுக்கு அஷ்டமி என்று ரொம்ப விசேஷமாக இங்கே பூஜைகள், ஜபங்கள், யாகங்கள்லாம் நடைபெறும். அதிலே அமாவாசை அன்று இங்கே பைரவருக்கு அந்த தனாகர்ஷண யாகமானது நடைபெற்றால் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டதுன்னா, பொதுவாக காளி, பைரவர், அம்பாள் தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வங்களுக்கெல்லாம் அந்த அமாவாசையை பூஜை செய்து வழிபட்டால் ரொம்ப விசேஷம். அதிலே அமாவாசை, தை அமாவாசையானது ரொம்ப விசேஷம். அந்த தை அமாவாசை என்று இங்கே பைரவருக்கு ஜபங்கள், ஹோமங்கள், அபிஷேகம் எல்லாம் நிறைவுற்று இப்பொழுது அருள் பிரசாதம் வழங்க இருக்கின்றார்கள். அமாவாசை அன்று இங்கே பைரவருக்கு இந்த ஜபங்கள், பூஜைகள், யாகங்கள் பண்ணால் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல மடங்கு பைரவருக்கு அந்த ஜபமானது உருவானது ஏறும். அதனால அந்த அமாவாசையில் இங்கே பைரவருக்கு அந்த பூஜைகள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இங்கே பைரவர் நாமதேயம், பைரவர் பேரு ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னு பெயர். ஸ்வர்ண பைரவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பைரவருடைய பத்னி. மற்ற வேறு எந்த கோவிலில் போய் பார்த்தாலுமே பைரவர் தனியாக தான் பார்க்க முடியும். கால பைரவர், ஸ்வர்ண பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ண கால பைரவர், இப்படி பல பேர்கள் நாமதேயங்களில் வீட்டிலிருக்கிறார் பைரவர். இங்கே மட்டும்தான் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் ரூபம் என்ன அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான் அந்த ஆலயத்தில் தான் இங்கே பைரவர் வீற்றிருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு அபிஷேகம் கிடையாது. ஏன்னா அந்த பைரவருக்கு அபிஷேகம் இல்லாத திருவுருவம். இந்த பைரவரானது ஸ்வயம்பு திருவடிவம் அப்படிங்கிறதால இங்கே பைரவருக்கு அபிஷேகம் கிடையாது. அஷ்டமி அன்று இங்கே பைரவருக்கு புனுகு, சாம்பிராண தைலம், மரகஜா, ஜவ்வாது இது 4 தான் இங்கே பைரவருக்கு சாத்தப்படும். இந்த பைரவரை சுற்றி கீழே பார்த்தீங்கன்னா 8 திக்கிலும் 8 பைரவர் இருப்பார். அதிலே ஒரு பைரவரானது ஒரு பிரார்த்தனை வேண்டுதலுக்கு அதிபதி. அதிலே முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த பைரவர் பேரு அசிதாங்க பைரவர் அப்படின்னு பெயர். அவர் பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதிபதி, படிப்பை கொடுக்கக்கூடியவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ருரு பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பைரவர் நம்மளுடைய வியாபார எதிரி தொல்லைகள்லாம் நீக்கக்கூடியவர். அந்த 2வது பைரவர் ருரு பைரவர். 3வது பைரவர் சண்ட பைரவர் அப்படின்னு பெயர். அந்த சண்ட பைரவரானது
நம்மளுடைய வம்சங்களை அபிவிருத்தி பண்ணக்கூடியவர் அந்த 3வது பைரவர் சண்ட பைரவர். 4வது பைரவர் குரோதன பைரவர் அப்படின்னு வந்து பெயர். அந்த பைரவர் நம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அனைத்து சண்டைகள் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய பைரவர் குரோதன பைரவர். அடுத்தது 5வது பாதையில உன்மத்த பைரவர் அப்படின்னு வந்து பெயர். நம்மளுடைய வியாபாரத்தை அனுதினமும் லட்ச கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய அனுதினமும் நம்மளுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடியவர் 5வது பைரவர் உன்மத்த பைரவர். 6வது பைரவர் கபால பைரவர் அப்படின்னு வந்து பெயர். நம் வீட்டிலே ஸ்வர்ணத்தை குளிக்கும் ஸ்வர்ணத்தை அனுகிரகம் செய்யும் பைரவர் 6வது பைரவர் கபால பைரவர். 7வது பைரவர் பீஷண பைரவர் அப்படின்னு வந்து பெயர். அந்த பீஷண பைரவர் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மிருத்யு பயங்கள் நம்மளுடைய மன பயங்களை வந்து நிவர்த்தி செய்கிறார். கடைசியாக 8வது பைரவர் சம்ஹார பைரவர் அப்படின்னு வந்து பெயர். நம் சத்ருக்களை எதிரி தொலைகளை உடனே சம்ஹாரம் செய்ய வேண்டும், உடனே நம்ம எதிரிகளை நம்மளை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னா அந்த சம்ஹார பைரவரை வழிபட்டால் ரொம்ப விசேஷம். இந்த 8 பைரவரின் நடுவில் இந்த சுவர்ணாகிருஷ்ண பைரவர் இங்கே இந்த செம்பியவரம்பல் ஊரிலே இங்கே வீற்றிருக்கிறார். இங்கே அஷ்டமி என்று வளர்பறை தேய்வரை 2 அஷ்டமிகளுக்குமே யாகங்கள் பூஜைகள் நடக்கும் இந்த கோவிலே. பொதுவாக பைரவருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாலே தேய்வர அஷ்டமி நாட்கள் எல்லாம் இங்கே பைரவருக்கு எல்லா கோவிலுமே வந்து பூஜைகள் ஜபங்கள்லாம் நடக்கும். ஆனால் இந்த கோவிலே வளர்பறை அஷ்டமிகளுக்கு யாகங்கள் பூஜைகள்லாம் நடைபெறும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வளர்பறை அஷ்டமி அன்று இங்கே பைரவர் வந்து மகாலட்சுமி ரூபமாகவும் குபேரன் ரூபமாகவும் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறார். அதாவது மகாலட்சுமியும் குபேரனும் வந்து சுவர்ணாகிருஷ்ண பைரவருக்கு வந்து சுவர்ணாகிருஷ்ண பைரவர்கிட்ட கடன் வாங்கி வந்து வழிபடுறார். அதனால்தான் சுவர்ணாகிருஷ்ண பைரவர் தங்கத்துக்கு வந்து அதிபதி. மகாலட்சுமி எப்படி காசு பணங்களுக்கோ அதே மாதிரி சுவர்ணாகிருஷ்ண பைரவர் தங்கங்களுக்கு வந்து அதிபதி. இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவர் வந்து வழிபட்டதா வந்து சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலத்திலே நாட்டிலே எந்த கஷ்ட நஷ்டங்களா இருக்கக்கூடாது, நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான காசு பணங்கள் கஷ்டங்களோ தங்க அந்த ஸ்வர்ணம் கஷ்டங்களோ அது மாரி எதுவும் இருக்கக்கூடாது, இந்த பஞ்சங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலே பைரவர் சுவர்ணாகிருஷ்ண பைரவர் வந்து அந்த ராஜாக்கள்லாம் வந்து பூஜை பண்ணி வழிபட்டு வந்திருக்காங்க. அதனால சுவர்ணாகிருஷ்ண பைரவர் தனதானியம் சொல்லக்கூடிய காசு பணத்துக்கும் ஸ்வர்ணம் சொல்லக்கூடிய தங்கத்துக்கும் தான் அந்த பைரவர் வந்து அதிபதி. வியாபாரத்துக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இங்கே பைரவருக்கு வந்து யாகங்கள் பூஜைகள்லாம் நடைபெறும். அப்படி வளர்பிறை அஷ்டமி அன்று இந்த கோவிலே இங்கே பைரவருக்கு சிறப்பு யாகங்கள் வந்து இங்கே பைரவருக்கு பண்ணிட்டு போனால் திருமண தோஷம், கல்வி, குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகள் இது 5ஐயும் வந்து அந்த வளர்பிறை அஷ்டமி அன்று இந்த கோவிலே இங்கே பைரவருக்கு சிறப்பு யாகங்கள் பண்ணிட்டு போனால் நிவர்த்தி செய்கிறார். அதேமாரி தேய்பிறை அஷ்டமியிலே 8 மாதம் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பைரவருக்கு சிறப்பு யாகங்கள் பூஜைகளை வந்து இங்கே பைரவருக்கு பண்ணிட்டு போனால் நம்மளுடைய நிரந்தரமான வியாபாரம், அதாவது நீங்க சொந்தமா பண்ணக்கூடிய நிரந்தரமான வியாபாரத்தை வந்து அபிவிருத்தி பண்றார். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிரி தொலைகள், திருஷ்டி தோஷங்கள், பூர்வ ஜென்மத்துடைய சாபாப தோஷங்கள், கடன் நிவர்த்திகள், இந்த பில்லி சூன்யம் ஏவல் கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகள், இப்போ உங்களுடைய காசு பணங்கள் வெள்ளையாட்டையாக கொடுத்துட்டு அவங்க தராமல் இருந்தாலும் அந்த காசு பணம் எல்லாமும் திருப்பி வாங்கி தரார். அதேமாரி கட்சியில் இருக்கக்கூடிய பதவி உயர்வுகள், நிரந்தர ராஜ்ய பரிபாலனத்தை இங்கே பைரவர் வந்து அனுகிரகம் செய்தார். இது தேய்பிறை அஷ்டமிலே இங்கே பைரவருக்கு சிறப்பு யாகங்கள் பூஜைகள் நடைபெற்று போனால் இந்த அனுகிரகம்லாம் வந்து பைரவ பெருமான் வந்து அனுகிரகம் செய்தார். அதேமாரி பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த உலகத்திலே 64 பைரவர் இருக்கார். அந்த 64 பைரவர்லே இந்த சுவர்ணாகிருஷ்ண பைரவ ரூபமானது தனிப்பட்டது. சிவனுடைய அம்சரூபமாக இங்கே சுவர்ணாகிருஷ்ண பைரவர் வந்து அருள் பாலிக்கிறார். இங்கே பைரவர் திருமண கோலத்திலே காட்சியளிக்கிறதால இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு திருமண தோஷங்கள்லாம் ஏற்பட்டதுன்னா அந்த திருமண தோஷங்கள்லாம் நீக்கி கல்யாணத்துக்குள்ள அனுகிரகம் செய்கிறார் இங்கே பைரவ பெருமாள். அதேமாரி தமிழ்நாட்டிலே சுவர்ணாகிருஷ்ண பைரவருக்கு தனிப்பட்ட ஸ்தலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இந்த கோவிலே இந்த ஊரிலே செம்பியவரம்னு சொல்லக்கூடிய இந்த ஊரிலே மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பார்த்தீங்கன்னா நடராஜர் சன்னதி பக்கத்திலேயே இந்த பைரவ மாதிரி உற்சவ மூர்த்தியாக பார்க்க முடியும். அதேமாரி திண்டுக்கல் பக்கத்திலே தாடி கும்பல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே போய் பார்த்தீங்கன்னாலுமே ஸ்வர்ண பைரவர் அப்படின்ட்டு வெறும் பைரவர் மட்டும்தான் இருப்பான், அம்மன் கிடையாது. இதுமாரி தனிப்பட்ட ஸ்தலம் கிடையாது. சுற்றி வரமும் பிரகாரத்தில் தான் பார்க்க முடியும் அந்த தாடி கும்பலையும். அதனால சுவர்ணாகிருஷ்ண பைரவருக்கு தனிப்பட்ட ஸ்தலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே தமிழ்நாட்டிலே செம்பியவரமும் சொல்லக்கூடிய இந்த கும்பகோணம் இங்கே மட்டும்தான் இங்கே வந்து இந்த கோவில் வந்து இருக்கு. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தை அமாவாசை சிறப்பு யாகமானது ஐ தமிழ் தாய் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கு இந்த யாகத்திலே பங்கு பெற்று இந்த யாகத்தை வீடியோ எடுத்து அவங்களால முடிஞ்ச இந்த கோவிலை வந்து பிரபங்கள்
அதாவது வெளில தெரியப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த சேனலுக்கு ரொம்ப நன்றி. அவசியம் இந்த சேனலில் இந்த பூஜைகளில் வந்து கலந்து கொண்டவங்க அவங்களுக்கு பைரவர் ஆசீர்வாதம் எப்போதும் கிடைக்க வேண்டும். பைரவரால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் அந்த மனபயங்கள்லாம் நிவர்த்தியாகி அந்த வியாபாரத்தை அபரிமிதமான யோகத்தை கொடுக்க வேண்டும். அவங்களுடைய வீட்டில் ஸ்வர்ணம் சொல்லக்கூடிய யாம் இருக்கும் இடத்தில் ஸ்வர்ணம் குளிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரவ பெருமாள் அனுகிரகத்தில் அவங்க இருக்கக்கூடிய வீட்டிலலாம் தங்கங்கள் நிறைய அபிவிருத்தியாக வேண்டும். உங்களுடைய நிரந்தரமான வியாபாரத்தில் காசு பணங்கள் பைரவ பெருமாள் நிறைய அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சுவாமியை நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த சிறப்பு யாகங்கள் நடைபெற்று இப்பொழுது அருள் பிரசாதம் வாங்க இருக்கின்றோம். ஓம் நம சிவாய. இத்துணை சிறப்பாக இங்கு செய்யப்படும் அமாவாசை மற்றும் அஷ்டமி ஹோமத்தில் பங்கேற்று வழிபாடு செய்பவர்கள் அளவற்ற நன்மைகளை பெறுவார்கள் என்பது இங்கு வரும் பக்தர்களின் அனுபவம். குறிப்பாக சூரிய சந்திர சேர்க்கை பலம் மிகுந்த அமாவாசை தினங்களில் இவ்வாலயத்தில் நிகழ்த்தப்படுகின்ற தனாகர்ஷண ஹோமம் அதீதமான நற்பலன்களை அள்ளி தந்திடுகிறது என்பதில் ஐயமில்லை. கர்ம பாசமோச்சகம் ஞான முக்தி சாதனம் பைரவம் நமோ கால பைரவம் நமோ. கர்ம பாசமோச்சகம் ஞான முக்தி சாதனம் பைரவம் நமோ. இச்சிறப்பான நிகழ்வில் பங்கேற்பதுடன் இதனை உங்களுக்கு காணொளி தொகுப்பாக வழங்கிடுவதில் ஐத்தமிழ் தாய் சேனல் பெருமகிழ்வு கொள்கிறது. பிரசஸ்த சாரு விக்கிரகம் நீதி மார்க கோவிதம் பைரவம் நமோ கால பைரவ. அதீதமான நற்பலன்களை அள்ளித்தரவல்ல இந்த தனாகர்ஷண ஹோமத்தினை நமது ஐத்தமிழ் தாய் சேனல் மூலம் தரிசனம் செய்கிற அனைவருக்கும் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அருளினால் சகல சுப பலன்களும் கிடைத்திட வேண்டும் என்று வேண்டுகிறோம்.